மார்கழி மாதத்தில் திருப்பாவையின் ஒவ்வொரு பாடலும் மிகச் சிறந்த பக்தி பாடல்களாக திகழ்கின்றன. அந்த ஆண்டாளின் 24வது பாடலான அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி பெருமாளின் தெய்வீக செயல்களையும் அவனது பல அவதாரங்களில் நிகழ்த்திய பெருமதிப்புமிக்க நிகழ்வுகளையும் புகழ்ந்து கூறுகிறது. திருப்பாவை பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்ற குனில் ஆவெறிந்தாய் கழல் போற்றி. குன்ற குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் மெய்ப்பொருள் மற்றும் எடுப்புக் கோணங்கள். திருப்பாவையின் இந்த பாடலில் ஆண்டாள் இறைவனின் தெய்வீக செயல்களை பாராட்டுவதன் மூலம் அவனது கருணையின் மீதும் பக்தர்களின் வாழ்வில் அவன் ஆற்றும் அருளின் மீதும் தனது நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். இதன் மூலம் மனிதன் தன் வாழ்க்கையில் கடவுளின் அருளை பெற எவ்வாறு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். பாசுரத்தில் குறிப்பிடப்பட்ட அவதாரங்கள். வாமன அவதாரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. திருமாலின் தசாவதாரங்களில் முக்கியமானது வாமன அவதாரம். இந்த அவதாரத்தில் திருவேங்கடநாதன் ஒரு சிறிய பிரம்மச்சாரி வடிவத்தில் தோன்றி மகாபலியின் யாசகனாக நின்றார். அவர் 2 அடிகளால் பூமி ஆகாயம் ஆகியவற்றை அளந்து 3வது அடியினால் மகாபலியின் ஆணவத்தை அடக்கினார். இது தர்மத்தை நிலைநாட்டிய சிறந்த அவதாரமாக கருதப்படுகிறது. ஆண்டாள் இவ்வவதாரத்தை போற்றி திருவடிகளின் மீதான தமது பக்தியை வெளிப்படுத்துகிறார். ராம அவதாரம். சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. ராம அவதாரத்தில் ராவணனை வெற்றி கொண்டு சீதையை மீட்ட காவலன். இது தீமையை அழிக்கும் நன்மையின் சக்தியை எடுத்துக்காட்டுகிறது. ராமன் இலங்கைக்கு சென்று அங்கு வானரசேனை உதவியுடன் ராவணனை அழித்து தியாகத்தின் திறமையை வெளிப்படுத்தினார். ஆண்டாள் இச்செயலை மூலமாக அவனது வீரத்தையும் அறச்செயல்களையும் போற்றுகிறார். சகடாசுரன் மரணத்தை விளக்கும் சிறுவயது லீலை. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கண்ணனின் குழந்தை பருவத்தில் சகடாசுரன் வண்டி வடிவில் தாக்க வந்தான். இவ்வசுரனை கண்ணன் தனது காலால் மட்டும் உதைத்து அழித்தான். இந்த நிகழ்ச்சி பக்தர்களுக்கு பாதுகாப்பாக அவன் எப்போதும் இருப்பதை உணர்த்துகிறது. ஆண்டாள் இச்சிறு லீலையின் வாயிலாக கண்ணனின் தெய்வீக சக்தியை புகழ்ந்து கூறுகிறார். கபித்தாசுரனை அழித்த கண்ணன். கன்று குனில் ஆவெறிந்தாய் கழல் போற்றி. வச்சாசுரன் கன்று வடிவில் வர கண்ணன் அவனை அழித்து பின்னர் கபித்தாசுரன் மீது எறிந்தார். இது தெய்வீக செயல்பாடுகளில் அவனது அவதாரத்தின் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. பகைவரை வெல்லும் திறமை கொண்ட அவனது கழல்களை ஆண்டாள் போற்றுகிறாள். கோவர்த்தன உபாகாரம். குன்ற குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்திரனின் மழை சோதனைக்கு ஆயர்களை காக்க கண்ணன் கோவர்த்தன மலையை ஒரு குடையாக தூக்கினார். இது பக்தர்களுக்கு அவன் ஒரு தாங்குதளமாக இருப்பதை உணர்த்தும் நிகழ்வாகும். ஆண்டாள் கண்ணனின் தெய்வீக கருணையை இங்கு பாராட்டுகிறார். வேலாயுதம் படைத்த வீரர். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கண்ணன் தன் கையில் வேலாயுதத்துடன் பகைவர்களை வென்ற வீரர். இது அவனது பக்தர்களுக்கு எதிரான ஆபத்துகளை அகற்றும் வீரத்தின் அடையாளமாகும். ஆண்டாள் அவனது சக்திக்கு மங்களம் செய்து கொள்கிறார். பக்தியின் மூலம் தெய்வீகத்தை அடையச் செய்வது. இந்த பாடல் நாம் கடவுளின் பெருமைகளையும் அவரது அருளையும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வாழ்வில் அமைதியையும் சாந்தியையும் பெற முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆண்டாள் இறைவனை முழுமையாக புகழ்ந்து தம்மை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கிறார். இது தனக்கான ஆழ்ந்த ஆன்மீக பாசுரமாகவும் அனைவருக்குமான வழிகாட்டுதலாகவும் திகழ்கிறது. மனித வாழ்வில் திருப்பாவையின் பயன்பாடு. ஆண்டாள் இந்த பாடலின் மூலம் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு தமது குறைகளை அவர் சரிசெய்வார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். பகைவர்களை வென்று நல்லதையும் நீதியையும் நிலைநாட்டிய அவனது அவதாரங்களின் முக்கியத்துவம். வேதாந்த சிந்தனையின் அடிப்படையில் கண்ணன் தனது பக்தர்களை எல்லா சோதனைகளிலிருந்தும் காப்பாற்றுவார் என்ற உணர்வு. பாசுரத்தின் இறுதியில் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் என்ற சொல்லின் மூலம் ஆண்டாள் இறைவனிடம் கருணையுடன் பாருங்கள் என்று கேட்கிறார். எளிமை பச்சை நம்பிக்கை, தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் மனம்,
பாசுரம் மூலம் நம் குறைகளை விலக்கி தெய்வீக ஆனந்தத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கை துறவி மனப்பான்மையை உருவாக்குகிறது. இந்த பாடலின் மூலம் ஆண்டாள் திருப்பாவையின் அழகிய பத்தி கவிதைகளை நம்மோடு பகிர்ந்து நமக்கு இறைவன் மீதான நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துகிறார். அவள் கூறும் திருவிளையாடல்கள் மட்டுமே கதையாக இல்லாமல் அவற்றில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களையும் வினாக்களை சிந்திக்க வைக்கிறது.